அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேரி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். ஆதவ அர்ஜுனா நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. ஏகப்பட்ட கேள்விகள், எல்லாத்துக்குமே அப்படி சர மாதிரியா பதில் சொல்லி அப்படி ஹீரோ மாதிரி எந்திரிச்சு போனாரு அப்படின்னு டிவிக்கு காரங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருடைய கேள்வி பதில் அதெல்லாம்? ரொம்ப இவ்வளோ திணறலான ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து நேற்று தான் பார்த்துருக்கிறேன். ஜெனரல்னு சொல்றீங்க, அப்படியே ஒரு எதிர்பாராத கேள்விகள் அப்படியே டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரு. ஆனால் விஜயை நிப்பாட்டி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அது கூடி இருக்கும். ஆதவ அர்ஜுனா லெவலில் ரியலா இருந்திருக்கும். ஆமாம், கூட்டணி பேசுறாங்க போல இருக்கு. பல கட்சிகளோட கூட்டணி பேசிட்டு தான் இருக்காங்க போல இருக்கு. இல்ல, அவங்க ஏடிஎம்கே மறுபடியும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபி கூட வரலாம்னு நினைக்கிறேன் நான். பிஜேபி கொள்கையை எதிரி அவங்க கூட போக மாட்டோம்னு சொல்லிட்டாரா? ஆனாலும் டவுட்டா தான் இருக்கு. தமிழிசை தான் வந்து விடாம அது எப்படி நீ சொல்லலாம், அது உங்க அண்ணன் சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டோம். ஆமா, விஜய் அண்ணா சொல்ல, அதாவது அமித்ஷா சொல்லிட்டோம். அது வந்து பேசும்போது திமுகவும் திட்டக்கூடாது, அதிமுகவும் திட்டக்கூடாது, யாரையுமே திட்டமாட்டேன் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு. இல்ல, அது இப்ப என்னன்னா, அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட்டுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து திமுகல இருந்து பிரிக்கணும், தலித் ஓட்டுகளை வந்து திமுகல இருந்து பிரிக்கணும் அப்படின்ற டார்கெட் வச்சது மாதிரி தெரிஞ்சுது. பாருங்க, நாங்க வந்து வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக நீங்க ஒண்ணுமே செய்யல பாருங்க. அதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அது வக்ஃபு அப்படிங்கறதே தெரியாம வகுப்பு சட்டம் அப்படின்றாரு. எத்தனாவது வகுப்புன்னு தெரியல, 5வது வகுப்பா 6ஆம் வகுப்பா, அது வக்ஃபு சட்ட திருத்தம்ன்றதையே சொல்ல தெரியாத அளவுக்கு கட்சியில உள்ள ஸ்போக்ஸ் பீப்புள்லாம் இருக்காரு. இப்படி இருக்கிறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, புஷி ஆனந்த்னு ஒருத்தர், போராட்டத்துக்கு வந்திருந்தாரு. ஆமா, அவரு வந்து இவர் சொன்னாதான் அவர் சொல்லுவாரு. இல்லங்க, அவர்கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்கு போராட்டம் நடத்துறீங்க, அநியாயம் நடக்குது, முஸ்லீம்களை சொத்துக்களை வந்து பறிக்கிறாங்க அப்படின்னு. சரி, அது என்ன சட்டம் என்னன்னு சொல்லுங்க. அதான் எல்லாம் பார்லிமெண்ட்ல பேசியாச்சு, பத்திரிகையில வந்துருச்சே, நீ பார்த்து தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் வேற என்ன சொல்லணும் என்ன அவருக்கு தெரியல, ஏதோ போய் சொல்லியிருக்கிறாங்க, போய் முழக்கம் போட்டுட்டு போயிட்டாங்க. பேசுறதுக்குன்னே ஆள் இல்லை போல இருக்கு. அந்த ரேஞ்சில் ரொம்ப சொதப்புறாங்க. கேட்குறாரு பினராயி விஜயன் சார், அவரு கூட இந்த கேரளா அரசாங்கம் சார்பாக வழக்கு போட்டிருக்காரு. ஸ்டாலின் ஐயா வந்து ஏன், அப்பவும் ஸ்டாலின் ஐயா தான், ஸ்டாலின் ஐயா ஏன் தமிழ்நாடு அரசின் பேரில் போடாமல் திமுகன்ற பேரில் வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன ஒரு காமெடினா, நம்ம இவர் தராசு ஷியாம் தான் சொல்லுவார், இப்போ இருக்க அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப மோசமாயிட்டாங்கங்க, ரிட் பெட்டிஷனுக்கும் சூட்டுக்குமே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவரே அட்வொகேட்டு. ரிட் பெட்டிஷன்ன்றது வேற, சூட்டுன்றது வேற. ரெட் பெட்டிஷன்னா என்னன்னா, நம்ம போய் இந்த சட்டத்தின் கீழே அந்த சட்டத்தின் கீழெலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நீங்களா பார்த்து ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாரு, உங்களுக்கு தெரியாத சட்ட நுணுக்கங்கள்லாம் இல்லை, நீங்களே பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. அது மாதிரி போய் கேட்கறது ரெட் பெட்டிஷன். வக்ஃப் சட்ட திருத்தத்தை வந்து எதிர்த்து நம்ம சொல்றோம், இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி தான் வழக்கு தொடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்க வக்கீல் கபில் சிபல்ன்றாங்க. இவங்க அபிடவிட் போட்டது வேற ஒரு லாயர். அவங்க வந்து அபிஷேக் சிங்வி வந்து எங்களுக்காக வாதாடினாரு அப்படின்னு சொல்றாங்க. கபில் சிபல் கூட நல்லா வாதாடக்கூடியவர் தான் சொல்றேன். ஆனா இவங்களுக்காக வாதாடினார்னு ஒரு வக்கீல சொல்றாங்கல்ல, அந்த வக்கீல் இவங்க பேர்ல அபிடவிட் கொடுக்கல. அபிஷேக் சிங்வி இவங்க பேர்ல கொடுக்கலையா? ஆமா, அபிஷேக் சிங்வி தான் எங்களுடைய பிரதிநிதி, அவர் தான் சிறப்பு அப்படின்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு அபிடவிட் கொடுத்த ஒரு பேரும் விஜய் தான், வேற ஏதோ ஒரு பேரோட விஜய்னு ஒரு லாயர். பொய் சொல்றாங்க பப்ளிக்ல. இவங்க கொடுத்த அபிடவிட்ட உள்ள வாங்கவே இல்லை. இதுதான் போட்டாங்களா, ஒரு 79 பேருக்கு மேல விசாரணைக்கு வரலன்றாங்க. அதான் 72 பேரும் வழக்கு தொடுத்திருக்காங்க. அதுல 5 வழக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு. மற்ற எல்லாத்தையும் இதோட சப்போர்ட்டிங் கேசஸா நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து பேர் சொல்லணுன்றதுக்காக அவர் சிங்வி வந்து எங்களோட வக்கீலு அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. பப்ளிக்ல வந்து இவ்வளவு ஓப்பனா பொய் சொல்லலாமா? திமுக சார்பாக வழக்கு போட்டதுக்கும் திமுக அரசு, தமிழ்நாடு அரசு சார்பாக வழக்கு போடுவது என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? அப்படி இல்லை, கிடையாதுங்க. திமுக சார்பில் போடும்போது நாங்க இந்த கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம். அரசாங்கம் பேர்ல போட்டோம்னா அதனால் நேரடியாக தமிழக அரசுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு தான் கேள்வி வரும். புரியுதுங்களா? பாதிக்கப்படுவது யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது, இந்த வக்ஃப் சட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு தான் பாதிப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நேரடியாக எந்த பாதிப்பும் கிடையாது. தமிழ்நாடு வர்சஸ் ஆந்திரா, தமிழ்நாடு வர்சஸ் கேரளா, தமிழ்நாடு வர்சஸ் ஒன்றிய அரசுன்னா தான் தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு இப்போ நீங்க கர்நாடகாவில் தண்ணி வரல அப்படின்னா அப்போ தமிழ்நாடு அரசு தான் கேஸ் போட முடியும். ஏன்னா தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு.
இது தமிழ்நாட்டு அரசுக்கான பாதிப்பு கிடையாது. இப்ப நம்ம கவர்னர் கேஸ்ல போடும்போது தமிழ்நாடு அரசு தானே போட்டாங்க, திமுக தான் போட்டாங்க. அடிப்படை புரிதல் இல்லை. அவங்க பினராயி விஜயன் ஏன் அது மாதிரி பண்ணாருன்னு தெரியல. அவங்க ஊர்ல அவருக்கு என்ன ப்ரெஷரோ தெரியல, இல்ல அவர் யார்கிட்ட என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரோ, என்னென்ன சபதம் போட்டாரோ அப்படின்னு கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவாரு. அது மாதிரி போட்டுருக்காரு. அவர் ஒரு முயற்சி செய்யறாரு. அதான் இவங்க ஒண்ணு செய்யாம இருந்தா கேள்வி. ஆக்சுவலா முதல்ல அறிவிச்சது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். முதல்ல அறிவிச்சதே திமுக தான். சட்டமன்றத்துல வந்து நேரடியாவே அறிவிச்சது திமுக தான். ஆனா இவங்களுக்கு என்னன்னா, இத பத்தி ஒரு எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல், ஒண்ணு இது மாதிரி சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு வழக்கறிஞர்கிட்ட கேட்டுட்டு வந்து பேசணும். இல்லைன்னா ஒரு வழக்கறிஞரை கூட கொண்டாந்து உட்கார வச்சுக்கலாம். ஒரு தப்பும் கிடையாது. யாரும் கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க. அவருக்கு பேச தெரியாம வழக்கறிஞரை கூட்டு வந்துட்டாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. கேட்டா யாராவது இது சட்டம் சம்பந்தமா இருக்குன்னு நினைக்கிறாங்க, இது அவரே பதில் சொல்லுவாரு அப்படின்னு நேராவே சொல்லிட்டு போயிடலாம். கட்சியோட கொள்கை ரீதியாக கேள்வி கேட்டா இவர் பதில் சொல்லுவாரு. திமுக தமிழ்நாடு அரசு சார்பா வழக்கு போடல அப்படின்றத பிரச்சனைய, அது ஒரு பிரச்சனை என்பது போல உருவாக்கிய முயற்சி பண்றாரு. அதாவது அவர் சொல்றது இதான சொல்றாரு, பினராயி விஜயன் போட்டார்ல, அது போல இவர் ஏன் போடல? அதுக்கு ஒரு வேல்யூ அதிகமா இருக்கும். கோர்ட்டை பொறுத்தவரை அது தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, திமுக தலைவராக இருந்தாலும் சரி, தெருமுனையில நிக்கிற கிருஷ்ணவேலா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒண்ணுதான். ஒரு தரப்பு அது. ஆமா, கோர்ட்டை பொறுத்தவரை இவங்க பெரிய ஆளு, இவங்க சின்ன ஆளு அப்படின்லாம் பிரதிவாதி அவ்வளவுதான். ஒருத்தர் வந்து எனக்கு இது ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தர் சொல்றாரு, அது பிரச்சனையே இல்லைன்னு இன்னொருத்தர் பேசுவாரு. அது ரெண்டு பேரும் சமமாகத்தான் கோர்ட்ல பார்க்கப்படும். இதுல வந்து அரசாங்கம் அப்படின்னு உடனே அப்பா கவர்மெண்டே வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜட்ஜி எந்திரிச்சு நிப்பாரு என்ன. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறதும் கவர்மெண்ட் தான். ஆமா, ஒன்றிய அரசு. இவங்க வந்து சரியான புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்கிறது தான் இந்த தமிழ்நாடு அரசு ஏன் வழக்கு போடல அப்படின்ற கேள்விலாம். தமிழ்நாடு அரசு வழக்கு போட வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசுக்கு பிரச்சனை வரணும். தமிழ்நாடு அரசுக்கு நேரடியான பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனை. சில ஒரு விஷயத்தை சட்ட ரீதியாக அணுகுவது அப்படிங்கிறதுலயும் அதுக்கு தீர்ப்புகளை வந்து சரியான முறையில் பெறுவதுங்கிறதுலயும் திமுக தான் எக்ஸ்பர்ட். முதல்ல சட்டத்தையே திருத்த வச்சதே திராவிட இயக்கம் தானே. கான்ஸ்டியூஷனை முதல்ல திருத்த வச்சதே நம்ம நம்ம பெரியார் பண்ணது தானே. முதல் சட்ட திருத்தமே நம்ம தான் கொண்டு வர்றோம். அது மட்டும் இல்லை, சட்டத்தையே எரிச்சதே நம்ம தான். எரிச்சதுக்கு அப்புறம் கோர்ட்ல போட இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுனே தெரியல. என்ன சட்டத்தை ஒருத்தன் எரிப்பாதான் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு தண்டனையை கொடுக்காம விட்டாங்க. சரி என்ன பண்ணி தொலை, சரி 6 மாசம் அப்பதான் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க தேசிய சின்னங்களை வந்து அவமானப்படுத்தினா என்ன அதுக்கு தண்டனை அப்படின்னு. அதை சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆள் வருவாங்க அப்படின்றத அவங்களுக்கு அப்ப யோசிக்கல. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆஹா இது ஒண்ணு விட்டுட்டு வேடா அப்படின்னு. ஸோ சட்ட திருத்தங்கள் வந்து காலாகாலமாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சட்டத்தெல்லாம் திருத்தக்கூடாதுலாம் கிடையாது. எல்லா சட்டங்களும் திருத்தப்படக்கூடியதுதான். மக்களுக்காகத்தான் சட்டம் எல்லாம். ஆமா, சட்டத்துக்காக மக்கள்லாம் கிடையாது. மக்களுக்கு அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான வழிவகைகளை செய்வதற்கும் அவர்களின் பொருளாதாரங்கள் பறிக்கப்படாமல் இருப்பதற்கும் உள்ளான விதிகள் தான் அந்த சட்டங்கள். இங்க வந்து திரும்பவும் வந்துகிட்டு இந்த சொத்தெல்லாம் வக்ஃபு சொத்தெல்லாம் வாங்கி முஸ்லிம்ஸ்ல கொடுங்க, பெரிய அறிவாளியா டேய், அதுவே முஸ்லிம்ஸ் கொடுத்த சொத்து தான்டா. முஸ்லிம்ஸ் மட்டும் இல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் கொடுத்த சொத்து. அதுல கொஞ்சம் மடத்தனமான எத்தனையோ செக்ஷன்லாம் இருக்கு அதுக்குள்ள. அதெல்லாம் பத்தி எதுவுமே கேள்வி கேட்கறது கூட இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. நான் வந்து தானம் கொடுப்பது யாருக்கு கொடுக்கணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும். நீ இன்னாராக இருந்தாதான் நீ தானம் கொடுக்க முடியும்னு சட்டம் போடுறதுக்கு. முஸ்லீமா இருந்தாதான் தானம் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, 5 வருஷம் இருந்துக்கணுமா. 5 வருஷம் இருந்தேன்னு யார்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருது? யார் வந்து என்ன 5 வருஷம் வாட்ச் பண்ணாங்களா? நான் டெய்லி 5 வாட்டி நமாஸ் பண்ணேன்னு வாட்ச் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களா? பைத்தியகாரத்தனமா 1000 சட்டங்களை உருவாக்கி, அதாவது ஒன்றிய அரசாங்கத்தின் நோக்கம் என்பது தெல்ல தெளிவாக, அதாவது அந்த வக்ஃபு சட்டத்தை திருத்தம் வந்தாச்சுன்னா என்ன நடக்கும்னா, இது வந்து வக்ஃபான சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது வக்ஃபு சொத்து இல்லைன்னு போயிடும். ஒருத்தர் சந்தேகத்தை கிளப்பினாலே அந்த சொத்தை வக்ஃபு சொத்து இல்லை அப்படின்னு ஆயிடும். அப்ப வக்ஃபு சொத்து இல்லை, ஒருத்தன் தானம் கொடுத்துட்டானா அந்த சொத்தை யாரு எடுப்பா? கவர்மெண்ட் எடுத்துக்குமா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அதுக்கு உண்டான கிளாரிபிகேஷனும் இல்லை. இதெல்லாம் எதுவுமே கேட்க தெரியாம திமுக ஏன் கேட்கல, திமுக ஏன் கேட்கல, திமுக ஏன் கேட்கல. திமுக தான் முதல்ல எதிர்வினை ஆற்றுச்சு, திமுக தான் போராட்டம் நடந்துச்சு, திமுக தான் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுச்சு, அவங்க தான் முதல்ல வழக்கு போட்டாங்க. அதுல வேற சொல்லிட்டாரு, வடகாடு மேட்டர்ல அண்ணன் திருமா மட்டும் தான் குரல் எழுப்பினாரு, வேற யாருமே குரல் எழுப்பல. சரி, நீங்க ஏன் எழுப்பல? நீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆனா அவங்க ஒரு நரேஷனை செட் பண்ண முயற்சி பண்றாங்க. தலித் வர்சஸ் அதர்ஸ். டிஎம்கே வந்து எப்படி ஹேண்டில் பண்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படின்னா, தலித் மக்களுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை, தலித்துகள் வந்து ஒடுக்கப்படுறாங்க. 50 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு இந்த 4 ஆண்டுகள்ல ஒடுக்குமுறையை சந்திக்கிறாங்க.
பாருங்க வந்து கோயிலுக்கு போனா கோயிலை பூட்டி வச்சிடுறாங்க, அங்க பாருங்க திருமாவளவன் தான் போராடிட்டு இருக்கிற, அவங்களுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை, இப்படியான ஒரு தோற்றத்தை உருவாக்க ஏன் முயற்சி பண்றாங்க? திருமாவளவன் யார் கூட இருக்காரு? அவரு திமுக கூட தானே இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு போராடுறதுக்கு அனுமதி கிடைக்கல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும்னு சொல்லி அவங்கள வந்து போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கல, ஆனா வன்னியர் சங்கம் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. அதான் சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசுறது. அது போராட்டம், இது பொதுக்கூட்டம். இது கூட்டம். பொதுக்கூட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுவும் போராட்டம் இவங்க எங்க போய் நின்று போராடுறேன்றீங்க? எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல போராடுறேன்றீங்க. போராட்டம் பண்றதுக்குன்னு தனித்தனியா இடம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. எங்க நம்ம வள்ளூர் கோட்டம் பக்கத்துல இடம் இருக்குது, பல இடங்கள் இது மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போய் நின்று போராட்டத்தை பண்ணுங்கன்னா அதெல்லாம் முடியாது. நான் மவுண்ட் ரோட்ல தான் வந்து பண்ணுவேன். திரும்ப வந்து வடகாடு அந்த பிரச்சனையை ஒட்டி தானே போராட்டம் நடத்த போறாரு, அதுக்காக அந்த பகுதிகளுக்கு போறாரு. அங்க வந்து பதட்டம் உருவாகுது அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி, தற்காலிகமா அனுமதி மறுத்திருக்காங்க. பிரச்சனை சூடா இருக்கிற நேரத்துல இன்னும் கொஞ்சம் யாராவது போய் பேசினாங்கன்னா மறுபடியும் அது வந்து பெரிய பிரச்சனையா கிளம்பும் அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படை நோக்கம். ஆனா இவங்க சொல்றது எப்படின்னா, திமுக வந்து தலித் விரோத கட்சியாக இருக்கு அப்படின்றத ஒரு செட் பண்றதுக்கும், இந்த வக்ஃபு சட்டத்தை பத்தி பேசும்போது திமுக இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி, அவங்க வந்து பெரிய பாருங்க பக்கத்துல இருக்க கேரளா நடவடிக்கை எடுத்த மாதிரி இவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இஸ்லாமியர்கள் மத்தியிலும் தலித் மக்கள் மத்தியிலும் இதை ஒரு பரப்புரையை செட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு. ஆனா உண்மை நிலவரம் என்னன்றது தெரியும். இவங்க பூரா நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, மக்கள் பைத்தியக்காரன், அவன்கிட்ட ஏதாவது கதையை சொன்னா நம்பிடுவான். இல்ல, அவங்க வந்து 3 விஷயத்த இது பண்ண முயற்சி பண்றாங்க. ஒண்ணு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத ஒன்று சொல்ல முயற்சி பண்றாங்க. இன்னொன்று வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத சொல்ல முயற்சி பண்றாங்க. இன்னொன்று தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் மக்கள் வந்து நிறைய கொல்லப்படுறாங்க, தீண்டாமை அதிகமாயிருச்சு. இந்த 3 விஷயத்தையும் டார்கெட் பண்ணி வேலை செய்யறாங்க. அது ஒரு அஜெண்டா போலவே பிஜேபியும் அதை செய்ய முயற்சி பண்ணுது, ஏடிஎம்கேயும் அதை செய்ய முயற்சி பண்ணுது, நாம் தமிழரும் அதை செய்ய முயற்சி பண்ணுது, தாவேக்கும். இல்ல என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க சொன்ன 3 செக்மெண்ட்ல இருக்கிற அவங்களும் யாருமே வந்து பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, தலித் மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இவங்க 3 செக்மெண்ட்டும் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அந்த திமுகவுக்கு போக விடாம பண்ணணும். அதை போக விடாம பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நாம் தமிழர் வச்சுதான் அப்படிதான் முயற்சி பண்ணாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாம் தமிழர் வந்து அவரு அண்ணன் சீமான் வந்து ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் கட்சி நடத்தலைங்க. தன் கட்சிக்காரர்கள் ஜெயிக்காமல் இருப்பதற்காக கட்சி நடத்துறாரு. ஜெயிச்சிருவானோ? ஆமா, இவன் ஐயோ இவன் ஜெயிச்சா என்ன பண்றது, அவன் ஜெயிச்சா என்ன பண்றது? இப்ப களத்துல போய் வேலை செய்து காளியம்மா அவ்வளவு கட்சி தட்டி விடு அப்படின்னு அவர் கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து எதுக்கு கட்சி நடத்தணும்னே தெரியாம நடத்திட்டு இருக்கிறாரு. வந்துட்டோம், இன்னைக்கு A4 சீட் வந்ததுன்னா பேசிடலாம், A4 சீட் வரலன்னா பேச முடியாது. ஸோ நடுவில் தேவையில்லாம இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்து வாயை கொடுத்து வாங்கி கட்டின கதையா வந்தவன் போனவெல்லாம் கேள்வி கேட்டு அவர் வேற கதறாரு. ஒவ்வொருத்தரா கேளுங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா தான் கேட்குறாங்க. நீங்க ஒரு கேள்வியை உள்ள வாங்கி பதில் சொல்லவே உங்களுக்கு திணறுது. இல்ல, அவர் சொல்றாருல்ல, என்கிட்ட நாங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, என்ன போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க, என்ன போட்டு கேள்வி கேட்கறீங்கல்ல, ஏன் நீங்க ஸ்டாலினை பார்த்து கேட்கல, அவங்கள பார்த்து கேட்கல, உதயநிதி பார்த்து கேட்கலன்னா சொல்றாரு. அவங்க எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, பதில் சொல்லிட்டு தானே இருக்காங்க. என்ன ஸ்டாலின் வந்து என்ன பிரஸ் மீட்டே நடத்தாம இருக்கிறாரா, இல்ல உதயநிதி அந்த பிரஸ் மீட்லயும் கலந்துக்கலையா, இல்ல அன்பில் கலந்துக்காம இருக்கிறாரா? எல்லாரும் பிரஸ் மீட்ல கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்னு, அவங்களுக்கு செய்தி தொடர்பாளர்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, ரெகுலரா அபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்துடும், கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர். விஜய் வந்து இதுவரை எத்தனை பிரஸ் மீட் நடத்தினாரு 2 வருஷத்துல? மோடிஜியாவது பரவாயில்ல 11 வருஷம், நீங்க 2 வருஷத்துல எத்தனை பிரஸ் மீட் நடத்துனீங்க? தலைமை எப்படி இருக்கோ அதே ஃபார்முலால அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தமிழிசை அக்கா போட்டு உடச்சிட்டாங்க. விஜய் சொன்னாதான் நாங்க ஒத்துப்போம், இல்ல வேற யாரெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, அது இப்படி கூட்டணி வர முடியாது, நீ எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நேராவே கேட்டாங்க. அது மிரட்டலா அல்லது வந்து கெஞ்சலா? கெஞ்சல் மாதிரி தான் தெரியுது எனக்கு, இன்னும் மிரட்டல் மாதிரிலாம் தெரியல. ஆனா விஜயை கொண்டு வந்தது வந்து பாஜக கூட்டணியில சேர்ப்பதற்கெல்லாம் கொண்டு வரல, அவங்க ஓட்டு பிரிக்கிறதுக்கு தான். திமுக ஓட்ட பிரிக்கிறதுக்கு ஒரு ராம சீனிவாசன் தினத்தந்தியில கொடுத்த பேட்டியில வந்து அதை சொல்றாரு. நாங்கள் வந்து விஜய் கட்சி தொடங்குவது ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்க வந்து திமுகவுடைய ஓட்டுகளை வந்து பிரிப்பாங்க, ஏன்னா சேம் ஐடியாலஜில வருவாங்க, பிரிப்பாங்கன்னு ஜோசியர் சொன்ன மாதிரி. அவர் வந்து ஜோசியர் இல்லையா, பேராசிரியரே வந்து ஜோதிட பேராசிரியர், அவர் ஜோசியர் சொன்ன மாதிரி சொன்னாருங்க அவரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு. ஏற்கனவே இதான் பிளான் பண்ணிருக்கோம், அப்படி பிளான் பண்ணி இறக்கப்பட்டதுதான் சீமான். அது 10-15 வருஷம் ஆகியும் அது செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, வண்டி செல்ஃபே எடுக்க மாட்டேங்குது. சரி, புது ஆளை இறக்கி விட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தால ரஜினியை இறக்கி விட்டு பார்க்கலான்னு பார்த்தாங்க, அவர் விட்டா போகுதுன்னு ஓட்டாரு. கமலை இறக்கி விட்டாங்க, கமல் தான் ரொம்ப பாவங்க, ஒரு ஸ்டாண்டப் காமெடி தான் சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தார்.
நாம வந்து மேனேஜருக்கு பயந்து ஒரு கம்பெனியில ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனில போய் சேர்ந்தா மேனேஜரே அங்கே ரிசைன் பண்ணிட்டு நம்ம கம்பெனிக்கு வந்துட்டாருன்னா எப்படி இருக்குன்ற மாதிரி. அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு மறந்துடுச்சு. மகேந்திரன் ஒருத்தர் முதல்ல அங்கேருந்து இங்கே வந்தாரு. அடுத்தால அந்த பத்மபிரியா அந்த பொண்ணு இங்க அங்கேருந்து இங்க வந்து கமலே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இங்க நான் மட்டும் இருந்தேன். அந்த கதையா ஆயிப்போச்சு. கமலும் வேலைக்கு ஆகல, சீமான் வேலைக்கு ஆகல, ரஜினி வேலைக்கு ஆகல. சரி லேட்டஸ்டா விஜய்க்கு அதான் வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாருல, அதே பேமெண்ட்டை கொடுத்து இது ஒரு லைவ் படம் ஷூட்டிங் வந்து நாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு கேமரா வச்சு எடுப்பீங்க, இங்க ஊர்ல இருக்க எல்லா பத்திரிகையாளர் கேமராவும் வந்து ஷூட் பண்ணுவாங்க, நீங்க வந்துருங்க. அப்படியே வரமணன்ற கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, 4 நிகழ்ச்சி நடத்தி ஃபுல் பேமெண்ட் வந்திருக்காதுங்க. ஒவ்வொரு பார்ட் பேமெண்ட் வர வர வந்து நடிச்சுட்டு போவாருங்க. அப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்ச பிறகு டெடிக்கேட்டடா அதுல வந்து வேலை செய்யணும். இப்ப கூட அவர் என்ன சொல்றாரு, 3 மாசம் பாருங்க, கொடுத்திருந்த டிசம்பருக்கு பிறகு பாருங்க, எதுக்கு ஜனநாயக படம் ஷூட்டிங் முடிஞ்சிடும்ன்றாங்க. இல்ல டிசம்பர் மாசம் தான் பேமெண்ட் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப படத்தை ஏதோ பெருசா நம்பி இருக்கிற மாதிரி தெரியுது. ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக வந்து பராசக்தி படம் வந்துடும் சொல்லி அந்த படத்தோட ப்ரொடியூசரை வந்து ரோட்ல இழுத்து விட்டாங்க. இல்ல இப்ப அரெஸ்ட் பண்ண போறேன்னு போயிட்டு அவர் தலைமறைவாயி அவர் 3 படம் ப்ரொடக்ஷன்ல இருக்குது. ஆமா, அந்த காஸ்ட் எல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு 450 கோடி ரூபாய் பிடிபிடிச்சுட்டாங்க நியூஸ். இல்ல அது அந்த சிவகார்த்திகேயன் படத்தை வந்து நோன்றதுக்கு முக்கிய காரணமே இந்த படம் ஃபிளாப் ஆயிடக்கூடாது. ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் போது சிவகார்த்திகேயன் படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அது இல்ல, நான் அது பேசி தீபாவளிக்கு கூட ரிலீஸ் பண்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியலுக்காக வர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நடித்த நடிகர்களின் படம்லாம் ஓடினதே கிடையாது. அது எம்ஜிஆர்ல இருந்தே அப்படிதான், எம்ஜிஆர் சிவாஜி எல்லாருமே எடுத்துங்க. எப்போ வந்து நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு காமன் ஆடியன்ஸ் போயிடுவாங்க இல்லையா? ஆமா, காமன் ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. இப்போ எத்தனையோ திமுக காரங்க, திமுகல இருக்கிற பசங்க விஜய் ஃபேனா இருப்பாங்க, எத்தனையோ அதிமுகல இருக்கிற ஆளுங்க விஜய் ஃபேனா இருப்பாங்க. இவ்வளோ நாள் வெறும் விஜய் படம்னு பார்த்தவங்க இது தாவேகாக்காரன் படம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து வரலாற்றில் மீண்டும் மீண்டும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். விஜயகாந்த் கடைசி படம் விருதகிரின்னு ஒரு படம் உண்மையிலே நல்ல கதைங்க. அது ஒரு இங்கிலீஷ் படத்தோட கதை, டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம். அந்த படம் வந்து இங்கிலீஷ்ல பயங்கர ஹிட்டு. அந்த படத்தை அப்படியே தான் எடுத்தாங்க, கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை. ஒவ்வொரு சீன் பை சீன் லொகேஷன் முதல்கொண்டு அதே மாதிரி வச்சு எடுத்தாங்க. ஆனா படம் வந்து அட்டர் ஃபிளாப். ஏன் விஜயகாந்துக்கு ஃபேனே இல்லையா? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி ஆரம்பிச்ச உடனே போயிடும். கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி ரமணா வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். ஆமா, ஆனா அதுக்கு பின்னாடி எந்த படமும் ஓடல. கடைசி படம் விருதகிரி, அதோட நடிக்கிறத விட்டாரு அவரு. ஏன் அது ஃபிளாப்னா எந்த ரேஞ்சுக்கு ஃபிளாப்னா படம் 2 நாள் கூட ஓடல, அந்த அளவுக்கு பெரிய ஃபிளாப் அது. ஸோ நீங்க எப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு சினிமாவில் திரும்ப நடிச்சீங்களோ யாரும் படம் பார்க்க மாட்டான், படம் பார்க்க வரமாட்டான். சொல்ல போனா விஜய் என்ன பண்ணிருக்கணும்னா கோட்டு தான் கடைசி படம்னு அறிவிச்சிருந்துருக்கணும். இல்ல அதுலயே வந்து லாஸ்ட் தான் சொல்றாங்க ப்ரொடியூசருக்கு. அட்லீஸ்ட் படம் வந்து ரசிக்கப்பட்டது. இவங்க செலவு நிறைய பண்ணியிருப்பாங்க, படம் ரசிச்சு பார்க்கப்பட்டது ரசிகர்களால். இப்ப என்னன்னா ரசிகர்கள் மாறுவாங்க, அதுதான் பிரச்சனையே. நானே இப்போ நிறைய பசங்களை பார்க்குறேன், பேசும்போதெல்லாம் சொன்னாங்க, ஆமா விஜய் ஃபேன் தான் சொன்னேன், தாவைக்கா ஓட்டு போடுவேன்னா அதெல்லாம் போட முடியாதுங்க அப்படின்னா. போட முடியாதுன்னே சொல்றாங்க. நான் சொல்றது ஏதோ 30 வயசு 35 வயசு ஆளுலாம் இல்லை, 20 22 வயசு பசங்களே சொல்றாங்க. விஜய்ன்றதுக்காகவே விஜய் நடிச்ச எல்லா படமும் ஹிட்டா, விஜய் நடிச்ச எத்தனை படம் ஃபிளாப் ஆயிருக்கு. ஆதி சுறாலாம் அது அதெல்லாம் அந்த காலத்துல. இப்ப லேட்டஸ்டா கூட தான் படம்லாம் ஃபிளாப் ஆயிருக்கு. அப்போ ரசிகர்கள் வந்து நீங்க படம் நல்லா இருந்தா தான் உங்க படமே ஓடும். அப்படி இருக்கும்போது நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்றதுக்காக வந்து எல்லாரும் ஓட்டு போட்டுருவானே. ஆதவர்ஜுனா வந்து ஒரு கணக்குல அப்படியே சுத்துறாரு. பிணையராய் விஜயன் சார் நம்ம தம்பி பாட்டர் வந்து ஓட்டிட்டு இருந்தாப்புல. அண்ணே ஆதவண்ணே ஏன்னே இவ்வளோ டென்ஷனா வரீங்க, கேரளாவில் லாட்டரிலாம் தடை பண்ண மாட்டாங்க, எத்தனை சார்னே போடுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாப்புல. போராட்டம் அது இது மூலமாலாம் வந்து எங்க தலைவர் வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறாருங்க. அவர் வந்து சொல்யூஷன் தான் எப்பவுமே இது பண்றாரு. அதனாலதான் நாங்க போராட்டம் அது பிரஸ் மீட் இதெல்லாம் பண்றது இல்ல, சொல்யூஷன் தான். பஞ்சர் சொல்யூஷன் போட்டு ஓட்ட போறாரப்ப கோர்ட்டுக்கு போனா அதுக்கு தீர்வு கிடைக்கும், ஆட்சி அமைச்சுட்டா தீர்வு கிடைச்சிடும். வேற இதான் அவ்வளவுதான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க கோர்ட்டுக்கு போவோம், ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க எல்லாத்தையும் பார்த்தோம், நாங்களே சொல்யூஷனை செஞ்சு பச போட்டு ஓட்டிடுவோம் அப்படின்ற. போராட்ட வடிவம்ன்றது வந்து என்னைக்குமே அதுதான் தீர்வு. சட்ட போராட்டம்ன்றது தனி போராட்டம். மக்கள் மத்தியில மக்கள் போராட்டமாக ஒரு விஷயத்த கொண்டு போக தெரியாத ஒருத்தன் எங்க கூரை ஏறி கோழி பிடிக்க போறான் அப்படின்னு கேட்கணும்.
இவங்களுக்கு எதெல்லாம் அரசியல் பிரச்சனைன்னே தெரிய மாட்டேங்குதே. இல்ல இப்போ விஜய் போராட்டம்னு இப்ப எந்த போராட்டத்துக்கும் விஜய் வரல, டிவிக்கு நடத்தின எந்த போராட்டத்துக்கும் விஜய் வரல. ஏன் வரலன்னு கேட்டா, அவர் வந்துட்டாலே வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், லட்சக்கணக்கில் வந்து மக்கள் வந்துருவாங்க, இளைஞர்கள் வந்துருவாங்க, அப்புறம் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யறது பெரிய பிரச்சனையாயிரும். நாங்க அதெல்லாம் இப்ப அதுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து பனையூர்லயே உட்காந்து போயிடாமா, இல்ல கேக்குறேன் பனையூர்லயே உட்காந்து போயிடாமா? நீங்க எந்த ரேஞ்சில உட்காந்து வேலை செய்யறீங்கன்னா போராட்டம்னா தான் நீங்க வெளியே வர முடியாது. நிவாரண பொருளாவது நேரில் போய் கொடுக்கலாம்ல, அதையும் வீட்டுக்கு வர வச்சுதான் கொடுப்பீங்களா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது சார், எல்லார் கையிலயும் போன் இருக்குது, எல்லார் வீட்லயும் டிவி இருக்குது, அது மூலமா எங்க தலைவர் வந்து போய் சேர்ந்துருவாரு. சினிமாங்கிற ஒரு மீடியம் இருக்குது, அது மூலமா போய் சேர்ந்துருவாரு. ரோட்டுக்கு வந்து போராடி முழக்கம் போட்டு அப்படித்தான் போகணுங்கிற அவசியம் இல்ல. அது என்ன பண்ணீங்க ஃபார்மட், அது கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? இல்ல எல்லாரும் சோசியல் மீடியாலே ஓட்டு போடுவாங்க, சினிமாலே ஓட்டு போடுவாங்க, எலெக்ஷன்ல மட்டும் போட மாட்டாங்க. எலெக்ஷன்ல ஓட்டு போட்டா நீங்க வீதிக்கு வந்து போராடினா எந்த மக்கள் பிரச்சனைக்காக வந்தீங்க? இவ்வளவு நாளாச்சு, நீங்க வந்து 2 வருஷமாச்சு. நீட்டை எதிர்த்து ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? கவர்னர் எதிர்த்து ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? அதான் அறிக்கை கொடுக்கணும்ல. அப்பப்போ அதான் நாங்க அறிக்கை, அவரு ஓப்பனா சொல்றாரு, நாங்க அறிக்கை கொடுக்குறோம், அந்த அறிக்கையை வச்சு வந்து நீங்க வந்து சோசியல் மீடியால விவாதம் நாங்களே போராடிக்குவா, வந்து டிபேட் நடக்குது, அது மூலமா அரசுக்கு ஒரு அழுத்தம் வந்துருது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. குட்டி பாப்பாக்கு சொல்ற மாதிரி இருக்குதுங்க. லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னா நீங்க மக்கள் மத்தியில அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். சோசியல் மீடியான்றாங்களே, அப்ப சோசியல் மீடியா மட்டுமே வச்சு நம்பிட்டு இருந்தா ரெகுலர் டிவி சேனல்லாம் எதுக்கு வச்சு நடத்துறாங்க? இல்ல அங்கேயே நீங்க டிபேட் நடத்துங்க, நாங்க பேசுறோம்ல. அதுங்க டிபேட்ன்றது ஒரு ஃபார்மேட்டு தான், போராட்டம்ன்றது வேற ஒரு விஷயம். அந்த போராட்டம் வந்தாதான் அதுக்கு விடிவு காலம் வரும். ஸ்டெர்லைட் ஃபேக்டரி எப்படி மூடினாங்க? டிபேட் நடத்தி மூடினாங்களா? சோசியல் மீடியா வச்சு மூடினாங்களா? மீத்தேன் திட்டத்தை க்ளோஸ் பண்ணாங்களா? எப்படி க்ளோஸ் பண்ணாங்க? சோசியல் மீடியால டிஸ்கஸ் பண்ணி, டிவியில டிபேட் பண்ணி. லேட்டஸ்டா மதுரையில டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டம் மக்கள் பேரணி நடத்தி அவங்களே. ஆமா, விஜய் ஒரு படத்துல டங்ஸ்டன் தொழிற்சாலை எல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டாருன்னா எடுத்துருவாங்களா? இல்ல தெரியாம தான் கேட்குறேன், எனக்கும் தெரியலங்க. நம்மளும் கொஞ்ச நாளா அரசியல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். இது ஒரு புது விதமான அரசியலா இருக்கு. மக்கள் எல்லாம் சந்திக்க வேணாம், சோசியல் மீடியா, டிவி, டிபேட், அறிக்கை இருந்தா போதும். நாங்க அறிக்கை கொடுப்போம், நீங்க அதை விவாதிங்க. நாங்க சொல்லுவோம், நீங்க விவாதிச்சீங்க, அப்புறமா நாங்க ஷூட்டிங் போயிடுவோம். ஷூட்டிங்கிறது வந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் ஒரு படம் இருக்குது, ஷூட்டிங் இருக்குது. அதனால லீவ் விட்டுருக்காரு அரசியலுக்கு. அதை முடிச்சுட்டு வெக்கேஷன் மாதிரி முடிச்சுட்டு வருவாரு. அவருக்கு போர் அடிக்குதுன்னா வருவார். நடுவில் ஷூட்டிங் டேட்டு ஃப்ரீயாக இருக்குது, ஒரு 4 நாள் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு அறிக்கை விடுவார் போல இருக்குது. அதாவது எத்தனையோ அரசியல் கட்சிகள் எல்லாம் பார்த்துருக்குறோம், இப்படி ஒரு காமெடி அரசியல் கட்சியை இதுவரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஒரு சில கட்சியில் இருப்பாங்க, தலைவர்கள் கொஞ்சம் மொக்கையாக இருப்பாங்க, இல்லைன்னா தொண்டர்கள் ஒரு சில இடங்கள்ல மொக்கையாக இருப்பாங்க. இங்கே எல்லாருமே காமெடியனாக இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கட்சியை யாருமே எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க, கூச்சமே இல்லாமல் பேசுகிறாங்க. பேசுறப்போ இப்படி ஒண்ணு சொல்றோமே, நம்மளை பார்த்து ஏதாவது அசிங்கமா கேட்டுருவாங்களே அப்படின்ற கூச்சு கொஞ்சம் கூட எனக்கு இருக்க மாட்டேங்குது. தகுதி நினைக்கிறாங்க, தைரியமா பேசுறாங்க. அதே மாதிரிதான் அவங்க கட்சிக்காரங்களும் பேசுறாங்க. கட்சிக்காரங்களுக்கு அவங்க பாவம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்காவது ஏதோ 4 விஷயம் ஏதாவது உருட்டி பேசிடுறாரு. புஷி ஆனந்துக்கு பாவம், அவரும் பாவம். அவர் வந்து சினிமாவை படம் பாக்குறது, பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, போஸ்டர் ஓட்டுறது, ரசிகர் மன்றத்தை மெயின்டைன் பண்றது தெரியுதே தவிர, கட்சியா ஒரு கருத்து ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு நிலைப்பாடு வேணுங்கிற பத்தில அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்கிற மாதிரி தெரியல. திமுக வந்து நின்னாங்கன்னா கேட்ட உடனே இதுதான் என் கொள்கை அப்படின்னாங்க. இன்னைக்கு தேதிக்கு தமிழகத்தில் எங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா 2 கட்சிக்காரங்களை தவிர வேற யாருக்கும் சொல்ல தெரியாது. ஒன்னு திமுக, ஒன்னு விசிக. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுவாங்க. மற்ற எந்த கட்சிக்காரனாவது யாராவது கொள்கை என்னன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு கொள்கை இருக்கான்னு கூட தெரியாது. அது வேற தமிழ் தேசியம் அப்படிம்பாங்க. அந்த தமிழ் தேசியத்தை ரகசியமா வச்சிருப்பாங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. இல்ல இப்ப அதை மாத்திட்டாங்க. காக்கா, குருவி, காடு, மலை, ஏரி, குளம், இதான் தமிழ் தேசியம். சீமான் அப்படியே பேசினாருங்க, மைக் முன்னாடி இருந்துச்சு, காக்கா, குருவி, ஏரி, குளம், காடு, மலை, டோரா, புஜ்ஜி, மலை, டோராவோட வீடு அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆகி போச்சு. அதான் தமிழ் தேசியம்ட்டாரு. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இனிமே கேட்க கூடாது. ஆதவர்ஜுனா வந்து என்னமோ பெருசா பண்ணிடுவாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜினாரு, வியூகம்னாரு. அவர்கிட்ட இருக்கிறது பூரா ஒரு 4 பென்ட்ரைவ் இருக்கு.
அது வந்து இங்க டிஎம்கேல வேலை பார்த்துட்டு இருந்த ஐடி விங்ல வேலை பார்த்தப்ப ஒரு காப்பி எடுத்து வச்சது. அதை எடுத்து அந்த பென்ட்ரைவை கொண்டு போய் காமிச்சு விசிகால கொஞ்ச நாள் ஓட்டினாரு. இப்ப அதே பென்ட்ரைவை காமிச்சு தாவேக்கால வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த 5 பென்ட்ரைவை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. டிவிக்கு தம்பிகள் அதை யோசிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.